புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே வீரமங்கலம் கிராமத்தில் அன்னலட்சுமி என்கின்ற பெண்மணி அங்கே இருக்கின்ற பெட்டிக்கடையில் மதிய நேரத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டு குடித்துள்ளார். அதை குடித்து கொண்டிருக்கும் பொழுது நெஞ்சை அடைப்பது போல் தோன்றவே அவர் குடித்த பாட்டிலின் அடிப்பகுதியில் பார்த்துள்ளார். பார்த்த பெண்மணி அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த பாட்டிலின் அடிப்பகுதியில் மனிதர்களுக்கு போடக்கூடிய ஊசி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே கடைக்காரரை பார்த்து, நான் குடித்த பன்னீர் சோடாவில் மனிதர்களுக்கு போடக்கூடிய ஊசி கிடப்பதை சொல்லியுள்ளார். அதை ஒப்புக்கொண்ட கடைக்காரர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அவர் அருந்திய பன்னீர் சோடா 7up பாட்டிலில் காலேஸ்வரி கம்பெனி உடைய லேபிள் மேல் மல்லேஸ்வரி என்ற லேபிள் ஒட்டப்பட்ட கம்பெனியின் பன்னீர் சோடாவை அருந்தியுள்ளது தெரியவந்துள்ளது. இது சம்பந்தமாக அன்னலட்சுமி ஆவுடையார் கோவில் காவல் நிலையத்தில் போலி குளிர்பான கம்பெனியான மல்லேஸ்வரி கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆவுடையார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். தற்சமயம் கொரோனா நோய் உலகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் வேளையில் கேன்சர், எய்ட்ஸ், டெங்கு, மலேரியா, பன்றிக் காய்ச்சல், பறவை காய்ச்சல் உட்பட பல்வேறு வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய்களால் மக்கள் செத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறான நோய்களுக்கு போடப்படுகின்ற ஊசிகள் ஒரு நபர் குடிக்கும் குளிர்பான பாட்டிலில் கிடந்தால் அதிலுள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் இதை அருந்துகின்ற யாராயினும் அவர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் என்பதும் அது உயிரையே பறிகொடுக்கும் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்றே. எனவே இதுபோன்ற போலி குளிர்பானங்களை தயாரிக்கும் கம்பெனிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா ஆவடால் ஒன்றியம் வீரமங்கலம் ஊராட்சியை சேர்ந்த சின்னரமங்கலம் என்ற குக்கிராமத்தில் ஒரு சிறிய பெட்டிக்கடை உள்ளது. அந்த பெட்டிக்கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த அன்னலட்சுமி என்பவர் கூலி வேலை பார்த்துவிட்டு மயக்கமான நிலையில் இருக்கும் பொழுது ஒரு பன்னீர் சோடா வாங்கி சாப்பிடணும்னு ஒரு பன்னீர் சோடா தாங்கன்னு கேட்டு அந்த சோடா வாங்கி உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாதி பாட்டில் சாப்பிட்டுட்டு பார்க்கையில் அதுக்குள்ள உள்ளே மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து ஏற்றக்கூடிய நீடில் கிடக்கு. டிஸ்போலில் நீடில் கிடக்கு. அந்த நீடில் எல்லாம் பாருங்கள், இதுக்கெல்லாம் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் தான் அந்த நீடில் இருக்குது. அந்த நீடில் அதுக்குள்ள இருந்ததை அந்த அம்மா பார்த்துட்டு உடனே என்னம்மா இந்த இப்போ அது பன்னீர் சோடா கொடுத்தியா, அதுக்கு நீடில் கிடக்கு அப்படின்னு கேட்குறா கடைக்காரர்கிட்ட. அந்த கடைக்கார அம்மாவும் அந்த நீடில் கிடக்கிற பார்த்து என்னென்னு தெரியலையே இதுக்குள்ள கிடக்கு அப்படிங்கிறா. இந்த சூழ்நிலையில் அந்த பாட்டில் பார்க்கும்பொழுது அந்த பாட்டில் காளீஸ்வரின்னு எழுதியிருக்கு, மல்லீஸ்வரின்னு எழுதியிருக்கு. பாட்டில் செவன பாட்டில். இது எல்லாமே ப்ராடாக தெரியுது இந்த நிறுவனம். அதனால் அந்த அம்மாவுக்கு இந்த கொரோனா டயத்தில் உங்களுக்கு உடலில் இப்போ அந்த பன்னீர் சோடா சாப்பிட்ட பிறகு தொண்டையெல்லாம் கரகரன்னு அறுக்கிற மாதிரியும் நெஞ்சு வலிக்கிறது மாதிரியும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த இதை ஒரு இதில் ஒரு அந்த டீ குடிக்கிற கப்பில் அதை ஊற்றி பார்க்க அதுக்கு தூசி நிறையா இருக்குது அந்த பன்னீர் சோடாக்களை. அப்போது இந்த டூப்ளிகேட்டாக தயார் பண்ணுறது இந்த நிறுவனத்தின் மீது அரசு நடவடிக்கை எடுத்து இந்த அம்மாவுக்கு உடனே நிவாரணம் வழங்கும் மாதிரியான உடம்புக்கு இந்த நீடிலினுடைய துரு அந்த நீடில் என்ன இதில் ஏன்னா ஒரு மனிதனுக்கு நீடில் ஏற்றுனா அந்த நீடில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, அதை போட்டு மறு நீடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி உள்ள சூழலில் இந்த நீடிலில் இந்த பன்னீர் சோடா கிடக்கிறத சாப்பிட்டதுனால அந்த அம்மாவுக்கு எதுவும் உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு உள்ள இழப்பீடு தொகை வழங்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஆவடால் பக்கத்தில் வீரமங்கலம் சின்னரமங்கலாம்னா இது மயக்கமாக இருந்துச்சு. மத்தியானம் வேலை பார்த்துட்டு போய் ஒரு பன்னீர் சோடா கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்னரமங்கலத்து கடையில் கேட்டேன். அவங்க ஒரு பன்னீர் உடச்சி தந்தாங்க. அதை குடிக்கும்போது கொஞ்சம் நேரம் சென்று இப்படி பவுண்டை அடைச்சிச்சு. அடைக்கிது என்ன எவ்வளோ நேரம் இருக்குது, இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இப்படி பவுண்டை தூக்கி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஊசி மிதந்துச்சு. அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்கே தங்கச்சிக்கு வாப்பா, என்ன நீ பவுண்டை கொடுத்தா அதுக்குள்ள ஊசி மிதக்குதப்பா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ என்னன்னு தெரியலையாக்கா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை வாங்கி பார்த்துட்டு ஆச்சரியப்படுச்சு. என்ன இப்படி ஊசி கிடக்குன்னு. கொரோனா டயத்தில் கொரோனா ஊசியாக இருந்தாலும் இருக்குங்கிறா. என்ன எதுக்கு போட்ட ஊசி என்னென்னு தெரியல சார் என்னென்னு. இதை கம்பெனிக்காரில் கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன எதுனே என்னை நிறைய வரலும் பார்க்கல. பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தாக்கா பொம்பளையாலே விட்டு பேசுகிறார். வீட்டில் இல்லை, அவங்க வீட்டில் இல்லை, அது எனக்கு 2-3 யாரோ எதிரிக்காரர் இருப்பாங்க, அவங்க எதுவும் போட்டிருப்பாங்க அப்படின்னு இந்த கடைக்காரர் சொல்கிறாரு.